ஜென்ம சனியோட காலகட்டத்தில் சில முயற்சிகள் எடுத்து அது இப்போ இழுபறியாக இருந்து இப்போ நடக்கிறதுக்கு நேரம் ஆரம்பமாயிருக்கும். ஸோ இப்போ அந்த முயற்சிகளில் எது நல்லது, எது சரியானது, அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டத்துக்கு தான் திரும்பவும் குரு உங்களுக்கு வராருங்க. அப்போ 10ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த குரு பகவான் பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தருவார். ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ணி ஒரு இடத்துல அமர்ந்த விஷயத்தை இடமாற்றம் பண்ணி மறுபடியும் அதை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கும் குரு வந்து அமர்றாருங்க. ஜென்ம சனியோட காலகட்டத்தில் சில முயற்சிகள் எடுத்து அது இப்போ இழுபறியாக இருந்து இப்போ நடக்கிறதுக்கு நேரம் ஆரம்பமாயிருக்கும். ஸோ இப்போ அந்த முயற்சிகளில் எது நல்லது, எது சரியானது, அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டத்துக்கு தான் திரும்பவும் குரு உங்களுக்கு வராருங்க. அப்போ 10ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த குரு பகவான் பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தருவார். ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ணி ஒரு இடத்துல அமர்ந்த விஷயத்தை இடமாற்றம் பண்ணி மறுபடியும் அதை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கும் குரு வந்து அமர்றாருங்க. ஓம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைய பதிவில் குரு பகவான் 9 கிரகங்களில் முதன்மையான கிரகம், சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முதன்மையாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். குரு பலன் வந்துட்டா, குரு மாற, குருவோட அனுகிரகம் இருக்கா, குருவோட பார்வை இருக்கா, குரு எந்தளவுக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு கிரகங்களை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகருடைய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கணிக்கப்படும். ஸோ அந்த வகையில் இந்த குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா வக்கர பயிற்சி ஆகிறார். எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி, ஆங்கில தேதி பிரகாரம் 15/10/2024 செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு குரு வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த வக்ரம் அப்படின்னா ஒளி இழப்பு அப்படின்றத சொல்லலாம், இல்லைனா பின்னோக்கி நகருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக சூரியனிடமிருந்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஒளியை பெறுகின்றது. ஸோ அந்த வகையில் தன்னுடைய இடத்தில் அமர்ந்த இடத்தில் இருந்து சூரியனுடைய பார்வை எந்த அளவுக்கு விழுது அப்படின்னா 5 கட்டத்துக்கு மேற்கொண்டு ஒரு கிரகம், அது சூரியன் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சூரியனுடைய அமைப்பு, அதை பொறுத்து சூரியனுடைய அமர்வு, அதை பொறுத்து அந்த 5, 6, 7, 8 இந்த இடங்களில் அந்த கிரகத்திலிருந்து தொலைவுக்கு சூரியனுடைய நகர்வு வரும்பொழுது கிரகம் வக்ரமாகுது. இந்த வக்ரங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாவார், குரு பகவான் வக்ரமாவார், செவ்வாய் வக்ரமாகும். மற்ற கிரகங்கள்லாம் மாத பெயர்ச்சிக்கு உண்டான விஷயங்களில் புதனும் சுக்கிரனும் சூரியனோடவே தொடர்பு ஏற்படும்பொழுது அஸ்தங்கம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும். பட் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் இந்த வக்கர காலங்கள் வக்கர பயிற்சி ஏற்படுகிறது. மற்றபடி ராகு கேதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வக்கரத்தில் தான் சுற்றுது, பின்னோக்கி தான் சுழல்கின்ற ஒரு சூழ்நிலை, அது ஆல்ரெடி வக்கர கிரகங்களாகவே இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வக்கரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன் இந்த பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சனி வக்கரம், குரு வக்கரம்னு ஆல்ரெடி ஏற்கனவே மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த ஜாதக கட்டங்களில். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் இந்த வக்கர காலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், நடக்கக்கூடிய முயற்சிகளுக்குண்டான வெற்றி, செயல்பாடுகளுக்குண்டான வேகங்கள் எல்லாமே இந்த வக்கர காலங்களில் நடக்கும். குரு அப்படின்றவர் பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம் தான். பட் அந்த வக்கர காலங்களில் சில பலன்களை மாற்றி தருவார். அப்படி எந்த கிரகத்துக்கு, எந்த ராசிகளுக்கு முதன்மையாக நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வக்கர காலங்களில் ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் எடுப்பார். ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த 2 ராசிகளுக்கு எப்பொழுதும் கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை முழுமையாக தருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வக்கர பயிற்சியில் இந்த 2 ராசிகளுக்கு முதன்மையான பலன்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய 12 ராசிகளுக்கும் நம்ம பொது பலன்களை இப்போது பார்க்கலாம். குரு தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் அதிபதி, தன்னுடைய வீட்டுக்கு 3ஆம் அதிபதி, மீண்டும் 10ஆம் இடத்துல அமர்வு. குருவோட சஞ்சார இந்த காலகட்டம் வக்கர பயிற்சி காலகட்டமாக இருக்கக்கூடிய விஷயம், மிகுதியான நட்பலன்கள் கட்டாயம் மகர ராசிக்கும் அமையும். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டம் செவ்வாயோட அமர்வு முயற்சிகளுக்கு உண்டான விஷயங்களில் தடையை ஏற்படுத்தி ஒரு வெற்றியை கொடுப்பாங்க. அப்படின்னா தடை ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் இந்த காலகட்டம் இதுக்கு முன்னாடி நடந்த காலகட்டத்தில் ஜென்ம சனியோட காலகட்டத்தில் சில முயற்சிகள் எடுத்து அது இப்போ இழுபறியாக இருந்து இப்போ நடக்கிறதுக்கு நேரம் ஆரம்பமாயிருக்கும். ஸோ இப்போ அந்த முயற்சிகளில் எது நல்லது, எது சரியானது, அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டத்துக்கு தான் திரும்பவும் குரு உங்களுக்கு வராருங்க.
அப்போ 10ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த குரு பகவான் பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தருவார். ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ணி ஒரு இடத்துல அமர்ந்த விஷயத்தை இடமாற்றம் பண்ணி மறுபடியும் அதை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கும் குரு வந்து அமர்றாருங்க. எந்த வகையிலும் குரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையை நாம் பயன்படுத்திக்கிறதுக்கு மூலமாக நமக்கு வெற்றிகள் மேலும் கிடைக்குங்க. அது எல்லாத்தையும் மீறி ஒரு இடமாற்றம் நம்ம இடமாற்றத்துக்கு உண்டான முயற்சி எடுத்திருந்தோம் அப்படின்னா இப்போ அந்த இடமாற்றம் நமக்கு நடக்கும். எல்லா வகையிலும் நம்ம சிறப்பாக்கிக்கணும்னா நம்முடைய வார்த்தை பலத்தை நம்ம சரி பண்ணிக்கணுங்க. அதாவது கோபப்பட்டு அந்த ஒரு வார்த்தையும் எந்த இடத்துலையும் விட்டோம் அப்படின்னா பதவி பறிபோகக்கூடிய விஷயமும் நடக்கும் அப்படின்றது தான். ஸோ அதனால் நம்முடைய வார்த்தை பலத்தை நம்ம முறையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தாங்க இந்த இடத்துல. மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கணுங்க. மூதாதையருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களையும் இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல அந்த மூதாதையருடைய ஆசீர்வாதத்தை பலப்படுத்துறதுக்கு உண்டான விஷயத்தையும் நினைக்கிறாங்க. ஒன்றும் செய்ய வேணாங்க. நம்மளுடைய மூதாதையரை நினைச்சாவே போதுங்க. மனசார நினைங்க. அவங்களுக்கு மனசார செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யணும், எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாவே அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது தாங்க. சூரியனுடைய சஞ்சாரமும் சுக்கிரனுடைய சஞ்சாரமும் மிகுதியான நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி தயாராக இருக்கிறாங்க, காத்துன்னு இருக்காங்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் சரி, உங்களுடைய ஜாதகத்துக்கு அதுக்கு இருக்கக்கூடிய கேது பகவானும் சரி, உபஜயான ஸ்தானங்கள் அமர்ந்த கிரகங்கள் உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு பலன்கள் காத்துட்ருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி குருவோட ஆசீர்வாதம் மென்மேலும் நம்ம அதிகப்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்தை நம்ம வந்து முறையாக பயன்படுத்திக்கணும். ஒரே விஷயந்தாங்க, முயற்சி எடுத்த இடத்துல இல்லை முடிவு எடுத்த இடத்துல இருக்கக்கூடிய சிறு சிறு மாற்றங்களை செஞ்சுக்கிறதுக்கு அருமையான நேரங்க. இந்த மாற்றம் நிச்சயமாக செஞ்சுக்கணும், அதுதான் இந்த நேரம். அதே நேரத்தில் மகர ராசிக்கும் வக்கர காலங்களில் நடக்கக்கூடிய குருவோட அனுகிரகம் மிகுதியான நற்பலன்கள் கொடுக்கும். ஏன்னா மகரம் குருவோட நீச வீடு. அப்போ அந்த நேரத்தில் குரு மேற்கொண்டு எந்த இடத்துல பலம் குறைஞ்சி இருக்குதோ அந்த பலன்களை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மிகுதியான நற்பலன்கள் தாங்க அவங்களுக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் வகையில் சொல்ல போகணும் அப்படின்னா வயிறு சார்ந்த முதுகு சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த நேரத்தில் சரி பண்ணிக்கலாங்க. அது எல்லாத்துக்கும் குருவோட ஆசீர்வாதம் இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு உண்டான விஷயங்களில் புது முயற்சிகளுக்கு உண்டான எடுக்கலாம். உத்தியோகத்தும் அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் தனக்குண்டான ஒரு அடையாளம், தனக்குண்டான ஒரு பதவிக்குண்டான விஷயத்தை ஒரு லீடர்ஷிப் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக அவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறதாங்க. தொழில் எடுத்துக்கிட்ட பட்சத்தில் லாபம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், லாபம் இந்த காலத்தில் குறைவாக இருந்தாலும் இந்த லாபத்தை தேக்கி வச்சு ஒரு சேமிப்பு பண்ணி இல்லை நல்ல ஒரு புது முதலீடுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் துணையாக இருக்குங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி முயற்சி மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்து பண்ணணும் அப்படின்றது தான் இந்த நேரம். முயற்சியோடு முன்னாடி அந்த முயற்சிக்கு உண்டான விஷயங்களை முழுமையான பயிற்சி எடுத்துக்கோங்க. அந்த பயிற்சியின் மூலயமா கிடைக்கக்கூடிய முயற்சி நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் மகர ராசிக்காரர்கள். இதன் மேலும் இந்த குருவோட ஆசீர்வாதமும் இறையோட அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு தாங்க. அந்த இறை வழிபாடில் துர்க்கையோட வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக நன்மை தரும். செவ்வாயோட சஞ்சாரம் இந்த காலத்தில் துர்க்கையோட வழிபாடு உங்களுக்கு முழுமையாக நன்மை தரும். அதிலும் நம்ம வந்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கையை வழிபாடு பண்ணுறது மிகுதியான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த மேலும் பலன்கள் நமக்கு சிறப்பான முறையில் இந்த குருவோட அந்த வக்கர பயிற்சி காலம் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுக்கறதுக்கு துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.